Alhamdulillah, salatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd, fa'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Alhamdulillahi rabbil alamin. Sisters, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் உயர்ந்த ஈமானையும் உடல் ஆரோக்கியத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ், இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து சூரா அல் கத்ர் பார்க்க போகிறோம். இது வந்து 97வது சூரா. இந்த 97வது சூறாவான அல் கத்ர் அப்படின்னா என்ன? த பவர், த ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா கண்ணியமிக்க இரவு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 அர்த்தங்களையுமே இது கொடுக்குது. கண்ணியமிக்க இரவுனாலும் அல் கத்ருன்னு தான் சொல்லுவோம். பவர் ஃபேட், அதாவது விதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கும் வந்து நம்ம கத்ருன்னு தான் சொல்லுவோம். ஓகே, இன்ஷா அல்லாஹ் இதை சூறாவில் வந்து அல் கத்ர் அப்படின்னு ஏன் இதுக்கு வந்து பேர் வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அத்தியாயத்தில் முதல் வசனத்திலேயே வந்து அல் கத்ர் அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுனால தான். இதில் வந்து மொத்த வசனங்கள் 5 இருக்குது. இது எங்கே அருளப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்காவில் அருளப்பட்ட வசனங்களாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இறக்கி அருளப்பட்ட காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சூரா அலக்கு வந்து இறக்கி அருளப்பட்ட சமயத்திலேயே இது வந்து இந்த அல் கத்ரும் வந்து அதற்கு அடுத்ததாக இறக்கி அருளப்பட்டிருக்குது அப்படிங்கிறது உலமாக்களுடைய கருத்தாக இருக்குது. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு வந்து குரானோட கண்ணியத்தையும் அதனுடைய மாட்சிமையையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் உணர்த்துறது தான் இதனுடைய மைய கருத்தாக இருக்குது. ஸோ இந்த திருக்குர்ஆன் அப்படிங்கிற இந்த வரிசையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 97வது சூறாவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை வந்து சொல்லியிருக்கிறான் அலக்குக்கு பிற்பாடு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, விதிகளை நிர்ணயிக்கக்கூடிய உன்னதமான இரவை பற்றி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு சொல்லி காமிக்கிறான். இப்போது அலக்கை பொறுத்த வரைக்கும் அதில் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூறாவில் வந்து அலக்கில் வந்து குர்ஆன் வந்து எப்படி இறங்குச்சு, எங்கே இறங்குச்சு அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி தானே? முதல் 5 வசனங்களில் குர்ஆன் வந்து எப்படி இறங்குச்சு, எங்கே இறங்குச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் எப்போ இறங்குச்சு அப்படிங்கிறதுக்கு விடையாக இந்த சூரா அல் கத்ரில் தான் இருக்குது. ஓகேவா? எப்போ இறங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இரவில் இறங்குச்சு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த சூறாவில் தான் வந்து சொல்லப்பட்டிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதை வந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்த்துடலாம். வார்த்தைக்கு வார்த்தை பொருளோடு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். இப்போது இன்னா நிச்சயமாக அப்படின்னு அர்த்தம். நிச்சயமாக நாம், இந்த நா அப்படிங்கிற அந்த அலிஃப் போட்டிருக்க மத்து இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நாம் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ்வை குறிக்கக்கூடியது. நிச்சயமாக நாம். அன்ஸல்னாஹு அப்படின்னா இதை இறக்கினோம். இந்த ஹூங்கிறது எதை குறிக்குது? இதை அப்படிங்கிறது எதை குறிக்குது? குர்ஆனை தான் குறிக்குது. ஃபீ லைலத்தில், ஃபீ லைலத்தி அப்படிங்கிறது லைலனா இரவுன்னு அர்த்தம். ஃபீ லைலத்தில் இரவில், அல் கத்ர் கதிருடைய இரவில். அப்போது நிச்சயமாக நாம் நம் வேதமாகிய இதனை கண்ணியமிக்க லைலத்துல் கத்ர் என்னும் இரவில் இறக்கி வைத்தோம். நிச்சயமாக நாம் இதை கத்ர் இரவில் இறக்கினோம் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காமிக்கிறான். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாட்சிமை மிக்க இரவு அப்படிங்கிறதுக்கு, இந்த கத்ர் அப்படிங்கிறதுக்கு 2 கருத்து இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இரவு அப்படிங்கிறது விதிகள் தீர்மானிக்கப்படக்கூடிய ஒரு இரவாக இருக்குது. வேறு வார்த்தைகளை சொன்னோம் அப்படின்னு சொன்னால், இந்த இரவில் தான் இந்த குர்ஆன் வந்து இறக்கி அருளப்பட்டிருக்குது. ஒரு நூலாக, ஒரு புத்தகமாக வந்து இறங்கியிருக்குதா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. அதுக்கு பதிலாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைஷிகளும் அரபிகளும் அவங்களுடைய தலைவிதியை மட்டும் இல்லாமல் உலகத்தில் உள்ள தலைவிதியையே மாற்றிடக்கூடிய மாபெரும் நிகழ்ச்சியாக இது இருக்குது. ஓகேவா? இந்த விஷயத்த சூரா துஹானில் கூட நம்ம படித்து பார்க்கலாம். 44வது சூறாவில் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதே விஷயங்களை நமக்கு சொல்லி காமிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அதையும் பார்ப்போம். அடுத்ததான் இன்னொரு கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இரவு அப்படிங்கிறது கண்ணியம் மிக்க இரவு, மாட்சிமை மிக்க இரவு, மகத்துவம் மிக்க இரவு, சிறப்பு வாய்ந்த ஒரு இரவாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், அடுத்தடுத்த வசனங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இது வந்து 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு அப்படின்னு சொல்லிட்டான். அப்போது மக்கா நகரத்தில் இறை நிராகரிப்பாளர்கள் அவங்க வந்து அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான், நீங்கள் வந்து உங்கள் அறியாமையினால்
இந்த வேதத்தை, இந்த குர்ஆனை வந்து உங்களுக்கு ஒரு துன்பமாக நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் எந்த இரவில் இதை வந்து நம்ம இறக்கியிருக்கிறோமோ, இதை வந்து இறக்கணும் அப்படின்னு தீர்மானிக்கப்பட்டிருக்குதோ, அந்த இரவில் வந்து எக்கச்சக்கமான அருள் நலன்கள், பாக்கியங்கள் மிக்க ஒரு இரவாக இருக்குது. மனிதனுடைய வரலாறுலேயே, அவனுடைய வாழ்க்கையிலேயே இந்த 1000 மாதங்கள்லையுமே மனிதனுடைய நன்மைக்காக செய்து முடிக்கப்படாத வேலைகள், அமல்கள் இந்த ஒரே இரவிலேயே செஞ்சு முடிக்கப்பட போகுது. அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் இந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அதாவது 1000 மாதங்கள் நம்ம வந்து கண்டிப்பாக பர்ஃபெக்டாக அல்லாஹ் சொன்ன அத்தனை விஷயங்களையும் நம்ம வந்து செஞ்சு முடிப்போமா அப்படின்னு கேட்டால், மனித வரலாறுலையே ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லையா? மனித வரலாறுன்னு எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யாருமே அவ்வளோ பர்ஃபெக்டாலாம் வந்து 1000 மாதங்கள் கம்ப்ளீட்டாக வந்து செஞ்சு முடிச்சிருப்பாங்களா? அதாவது 83 வருஷம் 4 மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா? அப்போது ஒரு மனிதனுடைய நன்மையை வந்து செஞ்சே முடிக்க முடியாது. அந்த பணி வந்து முடிவே அடையாது. ஆனால் ஒரே இரவுலையே செஞ்சு முடிக்கிற மாதிரி அல்லாஹ் ஆக்குறான். இது எப்பேற்பட்ட ஒரு விஷயம் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். இது சாதாரண விஷயமா இது? அது மட்டும் இல்லாமல் இறுதியில் இந்த சூறால என்ன சொல்கிறேன்னா, இந்த இரவில் தான் வானவர்களும் ஜிப்ரீலும் அல்லாஹ்வினுடைய அனுமதியை கொண்டு ஒவ்வொரு கட்டளையும் ஏந்திக்கிட்டு வந்து இறங்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறான். ஸோ இதே விஷயங்கள் சூரா துஹான்லையும் சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல், அதாவது மகரிப்லேருந்து அடுத்த நாள் ஃபஜ்ர் வரைக்குமே முழுக்க முழுக்க எப்படி இருக்குன்னா, பீஸ்ஃபுல்லாக சாந்தி நிறைந்த ஒரு இரவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த இரவில் தான் எந்த ஒரு தீமைக்குமே இடம் இருக்காது. ஏன்னா அல்லாஹ்வுடைய தீர்ப்புகள் எல்லாமே இறுதியில் நன்மையாக தானே முடிய போகுது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு சமூகத்தை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சமூகத்தை அழிக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீர்மானிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அழிக்கிறதுங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கெடுதல் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? டெஸ்ட்ராய் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு கெட்ட ஒரு விஷயம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழிக்கிறத கூட ஒரு தீர்மானிச்சிட்டான். அந்த ஒரு சமூகத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை கூட தீர்மானிச்சிட்டானா, அது கூட நன்மைக்காகத்தான் தவிர தீமைக்காக அல்ல அப்படிங்கிறத யார் நினைக்கணும்? ஒரு முஸ்லீம் அப்படி தான் நினைக்கணும். சுப்ஹானல்லாஹ். ஸோ இதுதான் வந்து இந்த சூறாவினுடைய மைய கருத்தாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்ம இதை பற்றி ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிப்போம். இதில் வந்து நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்னா, நாம் இதை கத்ர் இரவில் இறக்கினோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஒரு மனிதனுடைய இறப்பு, பிறப்பு, அப்புறம் அவனுடைய ரிஸ்க்கு, அவன் ஆட்படக்கூடிய சோதனைகள் எல்லாமே அந்த ஒரு வருஷம் என்னெல்லாம் அவனுக்கு தீர்மானிக்கப்பட்டிருக்குதோ, இப்போ நமக்கே எடுத்துக்கோமே, இந்த ரமதானில் நமக்கு தீர்மானிக்கப்பட்டுருச்சு. அடுத்த ரமதான் வரைக்கும் நம்மளுடைய இறப்பை பற்றியோ, பிறப்பை பற்றியோ, நம்மளுடைய அதாவது என்ன சொல்கிறது, நம்மளுடைய ரிஸ்க்கை பற்றியோ, நம்மளுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்க போகுதுங்கிறத பற்றியோ, இல்லை நம்மளுடைய சோதனைகளை பற்றியோ எல்லாமே தீர்மானிக்கப்பட்டாயிடுச்சு. சுப்ஹானல்லாஹ். ஸோ இது வந்து அல்லாஹ்கிட்டேருந்து வந்த ஒரு கட்டளையாக தீர்மானிக்கப்பட்டுருச்சு. ஸோ இந்த விஷயங்களை நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து துஹான்லையும் இதே சொல்கிறான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகத்தின் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். முபாரகா, லைலத்தின் முபாரகா அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் சூரத்துல் பக்கரால 185ல் ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது அந்த ஷஹ்ரு ரமதான் மாதத்தில் தான் வந்து குர்ஆன் அருளப்பட்டிருக்குது அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த குர்ஆன் அப்படிங்கிறது டைரெக்டாக அப்படியே வந்து இறங்கிடுச்சா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. லவ்ஹுல் மஹ்ஃபூத் அப்படிங்கிற இந்த பாதுகாக்கப்பட்ட ஏட்டில் வந்து இது இருந்துச்சு. குர்ஆன் வந்து இருக்குது. அதாவது அந்த ப்ரிசர்வ்டு டேப்லெட்னு சொல்லுவோம். அதில் வந்து இந்த குர்ஆன் வந்து இருக்குது. அதுலேருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பைத்துல் இஸ்ஸாக்கை இறக்கிட்டான். பைத்துல் இஸ்ஸாங்கிறது நம்ம பார்க்கக்கூடிய வானம். ஓகேவா? அந்த வானத்தில் வந்து கண்ணியமிக்க வீட்டில் வந்து இறக்கிட்டான். அது வந்து வானத்தில் இருக்கக்கூடிய வீடு. அப்போது அந்த இடத்துல வந்து இறக்கிட்டான். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களில் தொட்டு 23 வருடங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக குர்ஆனை வந்து எங்கேருந்து இறக்குறான்? பைத்துல் இஸ்ஸாலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குறான். ஓகேவா? சுப்ஹானல்லாஹ். ஸோ இதை தான் நம்ம வந்து கண்டிப்பாக இதிலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த ஆயத்தை பாருங்கள். வமா அதராக மா லைலத்துல் கத்ர். வமா அப்படின்னா எது அப்படின்னு அர்த்தம். அதராக்க உமக்கு அறிவித்தது, மா என்னவென்று, லைலத்துல் கத்ர். அப்போது நபியே அந்த கண்ணியமிக்க இரவு என்னவென்பது பற்றி உமக்கு அறிவித்தது எது?
அப்போது மாட்சிமை மிக்க இரவு என்னவென்று உமக்கு தெரியுமா என்ன அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் கேள்வியை எழுப்புறான். இப்போ கேள்வி எழுப்பிட்டு அதற்கான விடையை அடுத்த ஆயத்தில் சொல்கிறான் பாருங்கள். 3வது ஆயத்து லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹ்ர். அப்போது லைலத்துல் கத்ருங்கிறது ஹைருனா சிறந்தது, மின் இந்த மின்னு வந்து விட அப்படின்னு அர்த்தம். அல்ஃபி ஷஹ்ரு 1000, அல்ஃப்னா 1000, ஷஹ்ருனா மாதங்கள். அப்போது கண்ணியமிக்க அந்த இரவு 1000 மாதங்களை விட மிகச்சிறந்ததாகும். ஓகே, நைட் ஆஃப் கத்ர் இஸ் பெட்டர் தேன் 1000 months. சுப்ஹானல்லாஹ். அப்போது இந்த மாட்சிமிக்க இரவு 1000 மாதங்களை விட சிறந்ததாகும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு சுட்டி காமிக்கிறான். அதுக்கு அடுத்தது பாருங்கள், இதில் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் லைலத்துல் கதரை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு நிறையவே விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது அல்லாஹ்வை ஈமான் கொண்டவராகவும் நன்மை எதிர்பார்த்தவராகவும் ரமதான் மாதத்தில் யார் நோன்பு நோக்கிறாரோ அவரின் முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும்னு சொல்லிட்டு, லைலத்துல் கதர் இரவில் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவராகவும் நன்மை எதிர்பார்த்தவராகவும் யார் நின்று வணங்குகின்றாரோ அவரின் முன் பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரமதான் மாதத்தில் கடைசி 10 ஒற்றைப்படை நாட்களில் லைலத்துல் கதர் இரவை வந்து தேடி பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. எக்கச்சக்கமான சிறப்புகள் வந்து லைலத்துல் கதருக்கு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அடுத்த ஆயத்தை பாருங்கள், 4வது ஆயத்து தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذنி ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். தனஸ்ஸலு அப்படின்னா இறங்குகிறார்கள், அல் மலாயிகத்து யார் இறங்குறா, வானவர்களும், வர்ரூஹு மேலும் ஜிப்ரீலும், ஃபீஹா அதில், பிஇذனி அப்படின்னா அனுமதி கொண்டு, பெர்மிஷன் கேட்டு, யாரோட பெர்மிஷன் கேட்டு, ரப்பிஹிம் தங்கள் இறைவனின், அல்லாஹ்ட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இறங்குறாங்க. மின் குல்லி, மின்னுனா உடன், குல்லி எல்லா, அம்ரு கட்டளைகள். அப்போது அதில் மலக்குகளும் ஜிப்ரீல் ஆகிய பரிசுத்த ஆவியும் தங்கள் இரட்சகனின் கட்டளையின்படி நடைபெற வேண்டிய ஒவ்வொரு காரியத்தின் நிமித்தம் இறங்குகின்றனர். அல்ஹம்துலில்லாஹ். அப்போது அதில் வானவர்களும் ரூஹும், ரூஹ் அப்படிங்கிறது இங்கே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் குறிக்குது, தம் இறைவனின் அனுமதியுடன் அனைத்து கட்டளைகளும் ஏந்திய வண்ணம் இறங்குகின்றார்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு சொல்லி காமிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது 44ல் 4வது ஆயத்துலேயும் இதே மாதிரி சொல்லுவான். ஃபீஹா யுஃப்ரகு குல்லி அம்ரின் ஹக்கீம் அப்படின்னு சொல்லுவான். ஃபீஹா இதில் தான், யுஃப்ரகு முடிவு செய்யப்படுகின்றன, குல்லு அம்ரின் எல்லா காரியங்களும், ஹக்கீம் ஞானமிக்கது அந்த இரவில் உறுதி செய்யப்பட்ட ஒவ்வொரு காரியமும் பிரித்து தெளிவு செய்யப்படுகிறது. அப்போது எல்லா விஷயங்களும் இங்கே தான் டிட்டர்மைன் பண்ணப்படுது, எல்லா மேட்டர்ஸும். அதாவது நமக்கான இறப்புக்கான நேரம், எந்த செகண்டு, நம்மளுடைய ரிஸ்க்கு எந்த நேரத்தில் எது நமக்கு கிடைக்கணும், அதுவும் எந்த அளவுக்கு கிடைக்கணும், எல்லாமே வந்து தீர்மானிக்கப்படுது. சுப்ஹானல்லாஹ். ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக எந்த அளவுக்கு நமக்கு, ஈவன் எந்த அளவுக்கு நமக்கு தண்ணி தேவை, எந்த அளவுக்கு எந்த கெப்பாசிட்டியில் நமக்கு தண்ணி தேவை, எந்த வால்யூமில் நமக்கு தண்ணி தேவை, எத்தனை லிட்டர் நம்ம தண்ணி குடிப்போம், சுப்ஹானல்லாஹ். அது மாதிரி எந்த அளவுக்கு நம்ம மூச்சு சுவாசிப்போம், அது மாதிரி ஒவ்வொரு ரிசுக்குமே சுப்ஹானல்லாஹ் வபிஹம்தி எந்த அளவுக்கு நம்ம உணவு உண்போம், என்னென்ன உணவுகள்லாம் உண்போம், ஓகேவா. ஸோ ஈச் அண்ட் எவ்ரிதிங் எல்லாமே டிட்டர்மைன் செய்யப்படுது. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி. ஸோ நம்மளுடைய நேரம், எந்த நேரத்தில் நம்ம எதை செய்வோம், அந்த மாதிரி எல்லாமே வந்து தீர்மானிக்கப்படுது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ பாருங்கள், இதில் வந்து தனஸ்ஸலுல் மலாயிகத்து அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறான், தனஸ்ஸலுல் மலாயிகத்து. இதே மாதிரி 41வது ஆயத்தில், அதாவது ஹாமீம் சஜ்தா இருக்கு இல்லையா, ஃபுஸ்ஸிலத்து, அந்த ஆயத்தில் 30வது ஆயத்துலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். அதாவது இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்மஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அப்படின்னு சொல்லுவான். தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகத்து அல்லா தஹாஃபு வலா தஹ்ஸனு வ அப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குந்தும் துஅதூன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னல்லதீன நிச்சயமாக அவர்கள் காலு கூறினார்கள், ரப்புனா எங்கள் இறைவன், அல்லாஹ் தான், சும்ம பிறகு, இஸ்தகாமு அதாவது உறுதியாக இருந்தார்கள், தத்தனஸ்ஸலு இந்த 2 தான் இதில் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு தா பயன்படுத்தப்பட்டிருக்கும். தனஸ்ஸலுங்கிறதுக்கும் தத்தனஸ்ஸலு அப்படிங்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, இதுலேயும் இறங்குகிறார்கள் தான், இதுலேயும் இறங்குவார்கள், தத்தனஸ்ஸலு இறங்குவார்கள் அப்படின்னு வரும்.
இறங்குகிறார்கள், இறங்குவார்கள் அப்படின்னு மொழிபெயர்ப்பு போட்டிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தனஸ்ஸலு அப்படிங்கிறது இந்த ஒரு தான் எக்ஸ்ட்ரா சேர்க்கறதுனால எக்கச்சக்கமான, இன்னும் அதிகமான அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போது அலைஹிம் மலாயிகத்து, அதாவது வந்து மலாய்க்கமார்கள் வானவர்கள் வந்து வந்து சொல்கிறாங்க, அல்லா தஹாஃபு, அதாவது நீங்கள் வந்து பயப்படாதீங்க, வலா தஹசனு, இன்னும் கவலைப்படாதீங்க, அபுஷிரு, நற்செய்தி பெறுங்கள், பில் ஜன்னதி, சொர்க்கத்தை கொண்டு, அல்லத்தி குந்தும் துஅதூன், அதாவது எது வாக்களிக்கப்பட்டவர்களாக இருந்தீர்களோ. இதில் யார் என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக எங்கள் இரட்சகன் அல்லாஹ் தான் என்று கூறி பின்னர் அதன் மீது உறுதியாக நிலைத்து இருந்தார்களே, அத்தகையோர் அவர்களின் மீது மலக்குகள் மரண வேளையில் இறங்கி செல்ல இருக்கும். மறுமையை பற்றி நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் இவ்வுலகில் விட்டு செல்லும் மனைவி, மக்கள், சொத்து, சுகம் யாவற்றையும் பற்றி கவலையும் படாதீர்கள், நீங்கள் வாக்களிக்கப்பட்டு கொண்டிருந்தீர்களே அத்தகைய சுவனபதியை கொண்டு நன்மாராயம் பெறுங்கள் அப்படின்னு யார் சொல்கிறா? மலக்குமார்கள் சொல்கிறாங்க. அப்போது மலக்குமார்கள் வந்து இறங்குறாங்க. ஓகேவா? இறங்குறாங்க. எங்கே இறங்குறாங்க? தினமுமே இறங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை மவுத்து இருக்குது உலகத்தில், எத்தனை பேர் இறந்து போகிறாங்க. அப்போது எக்கச்சக்கமான மலக்குமார்கள் இறங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. தினமும் எக்கச்சக்கமான மலக்குமார்கள் இறங்கிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் தத்தனஸ்ஸலு அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே பயன்படுத்துகிறான். அப்போது இன்னும் அதிகமான மலக்குமார்கள் இறங்கிட்டே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு கருத்தாக இது இருக்குதுன்னு உலமாக்கள் சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தனஸ்ஸலு, இதில் வந்து ஒரு இரவில் இறங்குறாங்க. அதுவும் எப்படின்னா வேகமாகவும் இறங்குறாங்க, அதே சமயத்தில் மறைமுகமாகவும் இறங்குறாங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல ஒருத்தா பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு உலமாக்கள் சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. ஸோ அந்த அளவுக்கு வந்து வானவர்களும் ஜிப்ரீலும் வந்து இறங்குறாங்க. அல்லாஹ்வின் அனுமதியை கொண்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லா கட்டளையும் வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? ஒவ்வொரு காரியத்தின் நிமித்தம் இறங்குகின்றனர் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு சொல்லி காமிக்கிறான். எல்லா கட்டளைகளும் ஏந்திய வண்ணம் இறங்குகிறார்கள். அவங்களுக்கு வந்து இந்த இந்த மனிதர்கள் வந்து தொழுவுறது, அல்லாஹ் வணங்குறதுங்கிறது அவங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதனாலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுமதிக்கிறான். நீங்கள் போய் பாருங்கள், என்னோட அடியார்கள் எப்படி வந்து தொழுகிறாங்க, எப்படி வந்து அவங்க என்ன வேலைகள் செய்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள வந்து அனுமதி கொண்டு அவங்கள வந்து இறக்குறான். ஸோ அவங்க வந்து இறங்கி நம்மளை வந்து நம்ம வர்ஷிப் பண்ணுறதை அவங்க பார்க்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். ஸோ இந்த இரவில் எக்கச்சக்கமான மலக்குமார்கள் இறங்கினாலும் அந்த ஒரு இரவில் எக்கச்சக்கமான மலக்குமார்கள் இறங்குறாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஆனால் ஃபுசிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தத்தனஸ்ஸலு, அப்போது அதிகமாக ஒவ்வொரு நாளுமே, அப்போது மனிதர்கள் உயிரை எடுக்கிறதுக்கு அதாவது மலக்குமார்கள் எக்கச்சக்கமாக இறங்கிட்டு தான் இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அதுவும் எல்லா நேரங்களையும், எல்லா நாட்களையும், எல்லா நேரங்கள்லையும் ரூஹு போயிட்டே தான் இருக்கும் இல்லையா? அப்போது எக்கச்சக்கமான மலக்குமார்கள் இறங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால தான் அங்கே தத்தனஸ்ஸலுன்னு போட்டிருக்குது அப்படின்னு குர்ஆன் ஆய்வாளர்கள் சுப்ஹானல்லாஹ் சொல்கிறாங்க நமக்கு. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரூஹை பற்றி, ரூஹனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் அப்படிங்கிறத சூரா அல் மாரிஜில் 4வது ஆயத்துலையும் சொல்கிறான், சூரா அன்-நபால 38லையும் நமக்கு சொல்லி காமிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இறுதியான ஆயத்து, சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். சலாமுன் அப்படின்னா ஈடேற்றம் உண்டாகுக, ஹிய அது, ஹத்தா வரை, மத்லஇ உதயமாகும், அல் ஃபஜ்ர் அதிகாலை, அது சாந்தியான இரவாகும், அவ்விரவானது அதிகாலை உதயமாகும் வரையிலாகும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு சொல்லி காமிக்கிறான். அப்போது இதில் வந்து அந்த இரவு முழுவதுமே நலம் பொருந்தியதாக இருக்குது. எது வரைக்கும் அப்படின்னு சொன்னால் வைகரை உதயமாகிற வரைக்கும், ஃபஜ்ர் வரைக்குமே நலம் பொருந்தியதாக இருக்குது, அருள் மிக்கதாக இருக்குது, சாந்தியான இரவாக இருக்குது, அமைதியான ஒரு இரவாக இருக்குது அப்படிங்கிறத தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு சொல்லி காமிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அப்போது இது வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு இரவாக இருக்குது, எந்த ஒரு தீமையும் நடக்காத ஒரு இரவாக இருக்குது. அல்லாஹ்வுடைய தீர்ப்புகள் எல்லாமே வந்து இறுதியில் நன்மையாக தான் முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு இரவாக இருக்குது. அது எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஜ்ர் வரைக்குமே அப்படி தான் இருக்குது. ஒரு ஈவிலும் நடக்காது. அந்த என்டையர் நைட்டும் எப்படி இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சுப்ஹானல்லாஹ். ஸோ இந்த விஷயங்களை நம்ம வந்து இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவங்க வந்து லைலத்துல் கத்ர் எப்போ, அந்த இரவு எப்போ அப்படின்னு அறிவிச்சு கொடுக்கறதுக்காக வராங்க. அப்போது வந்து 2 பேரை வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அறிவிப்பை கொடுத்தான் இல்லையா, அதை அப்படியே உயர்த்திக்கிட்டான். அப்போது 2 பேர் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சண்டை இட்டுக்கிட்ட காரணத்துக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த செய்தியை வந்து உயர்த்திட்டான்.
அது வந்து அவங்களுக்கு நலவாக இருக்கக்கூடும் அப்படின்னும் வந்து சொல்லப்படுது. இது வந்து 21, 23, 25, 27, 29 இந்த மாதிரியான நாட்களில் தேடிக்கோங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அதனால் குறிப்பிட்டு 27 தான் லைலத்துல் கத்ர் அப்படின்னு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அனுமதி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க இல்லையா, அல்லாஹ்வின் தூதரே லைலத்துல் கத்ர் இரவில் நான் வந்து என்ன ஓதுறது அப்படின்னு கேட்டாங்க இல்லையா. அப்போ என்ன சொல்லி கொடுத்தாங்க? அழகான துவா சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப ஃபஅஃபு அன்னி. இறைவா, நிச்சயமாக நீ மன்னிக்கக்கூடியவன், மன்னிப்பை விரும்புகின்றாய், என்னை மன்னிப்பாயாக அப்படிங்கிற இந்த துவாவை அதிகமாக கேட்கணும். சுப்ஹானல்லாஹ். லைலத்துல் கத்ர் அப்படிங்கிறது ரமதான் மாதத்தில் கடைசி 10 ஒற்றைப்படை நாட்களில் வரக்கூடிய ஒரு இரவாக இருக்குது. இந்த இரவில் செய்யக்கூடிய வணக்கம், இந்த இரவில் செய்யக்கூடிய இபாதாக்கள் 1000 மாதங்கள் செய்யும் வணக்கத்திற்கு கிடைக்கக்கூடிய நன்மையை விட அதிகமான நன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குறான். அதாவது ஒரு இரவு அப்படிங்கிறது அந்த அமல் வந்து 83 வருடங்கள் 4 மாதங்கள் அப்படின்னு கணக்கிடப்படுது. ஓகேவா? அப்போது அந்த அளவுக்கு நம்ம செய்யக்கூடிய அமல்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை வந்து அப்போது அதிகமான நன்மைகள் நமக்கு கிடைக்குது. இதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரவை வந்து அடைஞ்சுக்கோங்க, நோன்போட கடைசி 10 இரவுகளில் இஅ்திகாஃப் இருங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. அப்போது 83 வருடங்கள் நம்ம வாழ்வோமா அப்படிங்கிறது கேள்விக்குறியான ஒரு விஷயம், அப்படி தானே? ஆனால் அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்துக்கு 60 to 70 தான் வந்து வாழ்நாள்னு சொல்லிட்டாங்க. ஸோ எக்ஸ்ட்ராவாக வாழ்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து போனஸ் வாழ்க்கை தான். அப்போது 83 வருடங்கள் நம்ம வாழ்வோமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி இருந்தாலும் நம்ம தொழுகையெல்லாம் எப்படி ஒழுங்காக கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம தொழுதுருப்போமா? எந்த ஏஜில் நம்ம தொழுக ஆரம்பிச்சிருப்போம் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அப்போது ஒரு இரவில் வந்து செய்யக்கூடிய அமலுக்கு வந்து இந்த அளவுக்கு நன்மையை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அள்ளி வழங்குறான் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான அரிய சந்தர்ப்பத்தை நம்ம தவற விடலாமா? கண்டிப்பாக விடக்கூடாது. அப்போ ரமதான் மாதத்தில் மற்ற 20 நாட்களில் விட கடைசி 10 நாட்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான வணக்கத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே இப்படி அதிகமான அமல்கள் செஞ்சுருக்கும் போது நம்மளை மாதிரியான ஆட்கள் வந்து எவ்வளவு அதிகமாக அமல்களில் ஈடுபடணும் இல்லையா? கண்டிப்பாக நம்ம அதை செஞ்சு பார்க்கணும். அதனால் இந்த சிறப்பான இரவில் தொழுகிறது, குர்ஆன் ஓதுறது, திக்ரு பண்ணுறது, பாவ மன்னிப்பு தேடுறது, தர்மம் செய்கிறது, இந்த மாதிரியான நல்ல காரியங்களை தேடி நம்ம அதிகமாக செய்கிறதில் ஈடுபடணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அந்த சிறப்பான இரவை பெற்று நல்ல அமல்கள் புரிய வாய்ப்பளிப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த் அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சிஸ்டர்ஸ், இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து சூரா அல் கத்ர் 97வது சூரா தஜ்வீத் சட்டங்களை பார்க்க போகிறோம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر. ஹம்சா கஸ்ரா, நூன் ஷத்தா இன், நூன் ஃபத்ஹா நா, அதோட சேர்த்து அலிஃப் மத்து இருக்குது பாருங்கள். இன்னா இந்த இடத்துல வந்து அக்கமல் குன்னா கொடுக்கணும். அடுத்ததாக வந்து இந்த அலிஃப் மத்துக்கு அடுத்ததாக என்ன எழுதியிருக்கு? ஹம்சா வந்திருக்குது. அப்போது இது வந்து என்ன சட்டம்? மத்தல் ஜாயிஸ் அல் முன்ஃபசில் அப்படிங்கிற சட்டம். அதனால் 4 இல்லைனா 5 அலிஃப் நீட்டி தான் நம்ம ஓதணும். அப்போது இன்னா அப்படின்னு ஓதுவோம். அடுத்ததாக ஹம்சா ஃபத்ஹா, நூன் சுக்கூன் அன், நூன் சாக்கினாக்கு அடுத்ததாக என்ன எழுத்திருக்கு? ஜா வந்திருக்குது. அப்போது இது வந்து என்னது? எஹ்ஃபா சட்டம். ஓகேவா? எஹ்ஃபா. அப்போது வந்து என்ன பண்ணணும்? மறைச்சு குன்னா செஞ்சு ஓதணும். அன்சல் அன்சல். அப்போது ஜா ஃபத்ஹா, லாம் சுக்கூன், ஜல், அன்சல். அடுத்தது நூன் ஃபத்ஹா அலிஃப் சகீரானா 2 ஹரக்கத்தை நீட்டணும். ஹ தொம்மா ஹூ, அன்சல்நாஹு. அடுத்தது ஃபா கஸ்ரா, யா சுக்கூன், ஃபீ, யாவுல் மத்து 2 ஹரக்கத்து. அடுத்தது லாம் ஃபத்ஹா யா சுக்கூன், லை, இது யாவுல் லீன். அடுத்ததா லாம் ஃபத்ஹா லா, லைல. தா மர்பூத்தால கசரா இருக்குது. லைல தில், லாம் சுக்கூனோட இணையும். ஏன்னா அதில் உள்ள இடையில இருக்கக்கூடிய ஹம்சத்துல் வஸலை உச்சரிக்க மாட்டோம். லைல தில். அடுத்தது காஃப் ஃபத்ஹா, தால் சுக்கூன், கது, கது. காஃப் வந்து ஹெவி லெட்டர், தால் சுக்கூன்னா கல்கலத்து சுகரா. அடுத்தது ரா கஸ்ரா ரி. இதை வந்து நம்ம வக்ஃபு பண்ணுறதுனால ரா சுக்கூனா மாற்றிடுவோம். ஓகேவா? மாற்றிடுவோம். அதனால் இது வந்து எப்படி ஓதணும்? ரா வந்து தஃஹீமாக தான் ஓதணும், ஹெவியாக தான் ஓதணும். ஓகேவா? அப்போது இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். கத்ர். ஓகே? இர் அப்படிங்கிறதோட நிப்பாட்டணும். ஓகேவா? ரூ ரூ அந்த சவுண்ட்லாம் கொடுத்துடக்கூடாது.
இதுலையும் கவனம் வச்சுக்கணும். அடுத்ததா வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். அப்போது வாவ் ஃபதா வ, மீம் ஃபதா அலிஃப் மத்து 2 ஹரக்கத்து. ஆனால் அடுத்த எழுத்து என்னன்னு பாருங்கள். அடுத்த வார்த்தைகளோட முதல் எழுத்து ஹம்சா. அப்போது இங்கேயும் மத்தல் ஜாயிஸ் அல் முன்ஃபசில், அதனால் 4 இல்லைனா 5 ஹரக்கத்தை நீட்டணும். அடுத்தது ஹம்சா ஃபதா தால் சுகுன் அத்து. இப்போது அதில் வந்து கல்கலத்து சுகரா. ரா ஃபதா அலிஃப் சகீரா ரா, இது ஹெவியாக ஓதணும் தஃப்ஹீம். அடுத்தது கேஃப் ஃபதா க, அது ரா க. அடுத்தது மீம் ஃபதா அலிஃப் மத்து மா 2 ஹரக்கத்தை நீட்டணும். அடுத்தது லாம் ஃபதா யா சுகுன் லை, யா உள்ளீன், லாம் ஃபதா லா, தா மர்பூத்தால தொம்மா இருக்குது. அடுத்த வார்த்தையை வந்து லாம் சுக்குனோட இணைக்கிறோம். ஏன்னா அலிஃப் வந்து அதாவது ஹம்சத்துல் வசலை உச்சரிக்க மாட்டோம். லைலத்துல். அடுத்தது காஃப் ஃபதா தால் சுகுன் கது, ரா கஸ்ரா ரி, கதுரி வக்ஃபு பண்ணுறதுனால கதுர். இந்த ராவும் எப்படி ஓதணும், தஃப்ஹீமாக தான் ஓதணும். இப்போ இது எப்படி ஓதுறது, வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். அடுத்தது 3வது ஆயத்தை பாருங்கள். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். இதில் லாம் ஃபதா யா சுகுன் லை, யா உள்ளீன், லாம் ஃபதா லா, தா தொம்மா, லாம் சுகுன் துல், லைலத்துல். காஃப் ஃபதா தால் சுகுன் கது, காஃபில் வந்து காஃப் வந்து என்னது தஃப்ஹீம். அடுத்தது தால் சுகுன் கல்கரத்து சுகரா, ரா கஸ்ரா ரி. அடுத்தது கதுரி, இந்த ரீ வந்து தர்க்கிக்கா உச்சரிக்கணும், லைட்டாக தான் உச்சரிக்கணும். அடுத்ததா ஹா ஃபதா யா சுகுன் ஹை, இது வந்து யாவுல்லீன். இந்த ஹா வந்து ஹெவி லெட்டர். ராவில் பாருங்கள் தன்வீன் இருக்குது, ரா தொம்மத்தைன். அடுத்த எழுத்து என்ன இருக்குது, மீம் இருக்குது. அப்போது ஹைரும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், இதுகாம் பண்ணிடுவோம், இதுகாம் பில்குன்னா. ஓகேவா, அப்போது இணைச்சிருவோம். அப்போது ஹைரும் மின் அப்படின்னு வரும். இதுகாம் பில்குன்னா காமில் இது. அதுக்கப்புறம் இணைச்சிருவோம் ஃபுல்லாகவுமே. அதுக்கப்புறமா மீம் கெஸ்ரா நூன் சுக்கூன் மின். இப்போ நூன் சாக்கினாக்கு அடுத்ததான் ஹம்சா வந்திருக்குது. இங்கே என்ன பண்ணால் சட்டம் என்ன, இது ஹார். ஓகேவா, தெளிவாக உச்சரிக்கணும். மின் அல்ஃபி. ஓகே, அப்போது ஹம்சா ஃபதா லாம் சுக்கூன் அல், ஃப கெஸ்ரா ஃபி அல்ஃபி, ஷீன் ஃபதா ஹ சுக்கூன் ஷஹ், ஷஹ். ஓகே, ஹ வந்து எங்கேருந்து வரணும், அகசல் ஹல்குலேருந்து வரணும். ரா கெஸ்ரத்தைன் ரின். இப்போது ஷஹ்ரின் அப்படின்னு இருக்குது. இதை வந்து வக்ஃபு பண்ணுறதுனால ரா சுக்கூன் ஆகிடும். இது வந்து தஃப்ஹீமாக தான் உச்சரிக்கணும். அப்போ எப்படி ஓதுறது, லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அடுத்தது 4வது ஆயத்தை பாருங்கள். தனஸ்ஸலுல் மலாயிகத்து ஃபீஹா. இங்கே தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா. தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذنி ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். இது எப்படி ஓதணும், தனஸ்ஸலுல் தா ஃபதா த, நூன் ஃபதா ஸ ஷத்தா நஸ், நஸ், ஸ ஃபதா ஸ, தனஸ்ஸ. லாம் தொம்மா, லாம் சுக்கூன் லுல், தனஸ்ஸலுல். மீம் ஃபதா ம, லாம் ஃபதா அலிஃப் சகீரா லா. அடுத்த எழுத்து ஹம்சா வந்திருக்குது. அப்போது இது வந்து மத்தல் வாஜிபல் முத்தசில். ஒரே வார்த்தையிலேயே மத்துக்கு அடுத்த வந்து ஹம்சா வந்திருக்கிறதுனால 4 இல்லைனா 5 ஹரக்கத்தை நீட்டி ஓதணும். அப்போது தனஸ்ஸலுல் மலாஇ. ஓகே, அடுத்தது காஃப் ஃபத்ஹா க, மலாயிக, தா தொம்மா து, தனஸ்ஸலுல் மலாயிகத்து. அடுத்தது வாவ் ஃபத்ஹா ரா ஷத்தா வர், ரா தொம்மா, வாவ் சுக்கூன் ரூ, இது வாவுல் மத்து. அப்போது ரூ 2 ஹரக்கத்தை நீட்டுவோம். வர் ரூஹு, ஹ தொம்மா ஹு, வர் ரூஹு. இப்போ அலிஃப் லாம நம்ம உச்சரிக்க மாட்டோம். ஓகேவா, ரா வந்து ஹுருஃபு ஷம்சியா எழுத்துங்கிறதுனால வர் ரூஹு. அடுத்தது ஃப கஸ்ரா யா சுக்கூன் ஃபி, யாவுல் மத்து 2 ஹரக்கத்து. ஹ ஃபத்ஹா அலிஃப் மத்து ஹ 2 ஹரக்கத்து, ஃபி ஹ. அடுத்ததான் ப கஸ்ரா பி, ஹம்சா கஸ்ரா ஜால் சுக்கூன் இஸ், இஸ் பி இஸ். நூன் கஸ்ரா நீ, பி இஸ் நீ. ரா ஃபத்ஹா ப ஷத்தா ரப், ப கஸ்ரா பி ரப்பி, ஹ கஸ்ரா மீம் சுக்கூன் ஹிம், ரப்பி ஹிம். இப்போது மீம் சுக்கூனுக்கு அடுத்ததான் மீம் வந்திருக்குது. இங்கே என்ன சட்டம், இதுகாம் ஷஃபவி. ஓகேவா, இதுகாம் ஷஃபவி சட்டம். அப்போது இது வந்து முழுமையாக இணைஞ்சிரும். ரப்பி ஹிம், ரப்பி ஹிம் மின்.
ஓகே, இங்கே ஒன்றாவும் கொடுக்கணும். ரப்பி ஹிம்மின். அப்போது மீம் கெஸ்ரா நூன் சுக்கூன் மின். அடுத்த எழுத்து நூன் சாக்கினாக்கு அடுத்து தான் காஃப் வந்திருக்குது. அப்போது இங்கே என்ன சட்டம்? இஹ்ஃபா பண்ணணும், குன்னாவும் செய்யணும். அப்போது மின் குல்லி காஃப், அதாவது காஃப் தமா, லாம் ஷத்தா குல், லாம் கெஸ்ரா லி, குல்லி. ஹம்சா ஃபத்ஹா மீம் சுக்கூன் அம், ரா கெஸ்ரத்தேன் ரின், ரின். இப்போ வக்ஃபு பண்ணுறதுனால அம்ர். ஓகே, ரா வந்து சுக்கூன் மாதிரி நிப்பாட்டிடணும். இந்த ரூ சவுண்ட்லாம் கொடுக்கக்கூடாது. அம்ரு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அம்ர். இது எப்படி ஓதணும்? தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذ்னி ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். அடுத்தது 5வது ஆயத்து. சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். இப்போ சீன் ஃபத்ஹா ச, லாம் ஃபத்ஹா, அலிஃப் மத்து, அலிஃப் சகைரா, லா 2 ஹரக்கத்து. லா. மீமில் என்ன இருக்குது? தம்மத்தைன் இருக்குது. தன்வீனுக்கு அடுத்ததாக ஹ வந்திருக்குது. அப்போ இங்கே இதுஹார் பண்ணணும், தெளிவாக உச்சரிக்கணும். சலாமுன், ஹ கெஸ்ரா ஹி, யா ஃபத்ஹா யா ஹிய, ஹ ஃபத்ஹா த ஷத்தா ஹத், த ஃபத்ஹா அலிஃப் சகைரா த ஹத்தா, சலாமுன் ஹிய ஹத்தா. அடுத்தது மீம் ஃபத்ஹா தா சுக்கூன் மத். இது வந்து தா வந்து கல்கல்லத்து சுகரா. ஓகே, மத். லாம் ஃபத்ஹா மத்துல, ஐன் கெஸ்ரா, லாம் சுக்கூன் இல், மத்துல இல். ஃப ஃபத்ஹா ஜீம் சுக்கூன் ஃபஜ். இந்த ஜீம் வந்து என்னது? கல்கல்லத்து சுகரா. ரா கெஸ்ரா ரி, வக்ஃபு பண்ணுறதுனால ரா சுக்கூன் ஆகிடும். அப்போது சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி எல்லா சட்டங்களையும் சரியான முறையில் அப்ளை பண்ணி ஓதணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.